காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதி சார்பில் கட்சி வளர்ச்சி பணிகள் மற்றும் சட்டமன்ற தேர்தல் குறித்து செயல் வீரர்கள் வீராங்கனைகள் ஆலோசனை கூட்டம் மாவட்ட கழக செயலாளர் வி சோமசுந்தரம் தலைமையில் நடைபெற்றது. காஞ்சிபுரம் ஏகேஜி திருமண மாளிகையில் மாநகர பகுதி கழகங்கள் சார்பில் கட்சி வளர்ச்சி பணிகள் மற்றும் சட்டமன்ற தேர்தல் குறித்து செயல் வீரர்கள் வீராங்கனைகள் கூட்டம் முன்னாள் அமைச்சரும் காஞ்சிபுரம் மாவட்ட அதிமுக செயலாளருமான வி சோமசுந்தரம் தலைமையில் நடைபெற்றது. இதில் கழக அமைப்பு செயலாளர்கள் மைதிலி திருநாவுக்கரசு, வாலாஜாபாத் கணேசன், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் காஞ்சி பன்னீர்செல்வம் ஆகியோர் கலந்து கொண்டு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார்கள். இதில் மாவட்ட அவைத்தலைவர் குன்னவாக்கம் கிருஷ்ணமூர்த்தி, மாவட்ட பொருளாளர் வழக்கறிஞர் வள்ளிநாயகம் அம்மா, மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் KES சோமசுந்தரம், பாசறை செயலாளர் VR மணிவண்ணன், இளைஞர் அணி செயலாளர் சிறுவாக்கம் ஆனந்தன், மாணவர் அணி செயலாளர் வழக்கறிஞர் திலக்குமார், ஒன்றிய செயலாளர் தும்பவனம் ஜீவானந்தம், அத்திவாக்கம் ரமேஷ், களக்காட்டூர் ராஜி, முன்னாள் மாவட்ட ஊராட்சி குழு துணைத் தலைவர் நீலாவதி, பகுதி செயலாளர் பாலாஜி, ஜெயராஜ், கோல்ரவி, ஸ்டாலின், மகளிர் அணி நிர்வாகிகள், ஒன்றிய மாநகர மாவட்ட நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டனர். கலந்து கொண்ட அனைவருக்கும் வட்ட செயலாளர் வாசு நன்றிகளை தெரிவித்தார். திமுக ஆட்சியில ஒரு சின்ன ஒரு வேலை கூட ஏன் இன்னும் சொல்ல போனா கொடுத்தா ஜனங்க ஓட்டு போட்டுடுவாங்க, நம்ம ஜெயிச்சிடலாம் கொடுத்து ஒவ்வொரு தொண்டனையும் விலைக்கு வாங்க முடியாது. குறிப்பாக அதிமுக தொண்டனை எவனாலும் விலைக்கு வாங்க முடியாது. கவலை இல்லை. புரட்சி தலைவி அம்மா சொன்னாங்க பாருங்க, 2014 எந்த கருத்து கணிப்பை பற்றி நான் கவலைப்படவில்லை, என்னை நம்பி மக்கள் வாக்களிப்பார்கள், நான் வெற்றி பெறுவேன், மீண்டும் முதலமைச்சராக முடியாயிற்று. இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலையும் அதே நிலைதான். அற்புத பலத்தில் இருக்கிறாங்க. இதை உணவுத்துறை அவருக்கு சொல்லுது, முதலமைச்சருக்கு சொல்லுது. முதலமைச்சருக்கு காலையில ஏற்கலாமா 1000 போகலாமான்னு நினைக்கிறார். 5 வருஷமா தமிழ்நாட்டில் இருக்கிறாரு. ஆனால் போறதுக்கு மட்டும் எண்ணத்துல பணம் வந்து எப்படி வந்து பணம் 5000 போறது. நம்ம அதிமுகவும் இது போல தெருமுனை பிரச்சார கூட்டங்கள், அம்மாவுடைய பிறந்தநாள் விழா கூட்டங்களை எல்லாம் நாமும் நடத்திக்கிட்டே இருக்கிறோம். தொடர்ந்து ஒரே மனநிலை என்ன என்று சொன்னால், இந்த ஆட்சி அகற்றி மாவட்டங்கள் சார்பாகவும் பகுதி சார்பாகவும் அனைத்து அணி செயலாளர் சார்பாகவும்